Hey guys, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு லோகோ தான் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் இல்ல சோஷியல் மீடியால ஏதாவது பேஜ் ஆரம்பிச்சாலும் முதல்ல தேவைப்படுற லோகோ தான். இன்னைக்கு வீடியோல அந்த லோகோ தான் நம்ம எப்படி ஃப்ரீயா ஈஸியா கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். எப்படி கிரியேட் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். போன வீடியோல யூடியூப்ல பேனர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு அப்லோட் பண்ணிருப்பேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. நீங்க பார்த்திருக்கிறது மாதிரி ஸ்டேக் இன்ஃபோ, நான் உங்க மாதிரி வாங்க எப்படி மேக் பண்ணலாம்னு கிளிக்கா வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம இப்போ canva ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லோகோ எடிட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் canva அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே டாப்பிக்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லோகோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதெல்லாம் இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ இந்த லோகோ ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கிளிக் பண்ண நமக்கு பாருங்கள், நமக்கு வந்து 2 செகண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நமக்கு வந்து எக்கச்சக்க லோகோஸ் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட லோகோஸ் இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் ஃபில்டர் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் மேலே இந்த ஷார்ட் சிம்பிள் இருக்கும், 3 லைன் மாதிரி, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டே கீழே வந்து நம்ம வந்து ஆல் கேட்டகரி கொடுத்துக்கலாம். இப்போ ஆல் கேட்டகரி கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து லாஸ்ட்டாக போனால் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீ ப்ரோ, நம்ம வந்து ஃப்ரீ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீயாக கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நமக்கு வந்து எக்கச்சக்க ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் இந்த மாடர்ன் க்ளீன் அந்த மாதிரி இதை கொடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மாடர்னாக கொஞ்சம் க்ளீனாக அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கலர் கூட நீங்கள் சாய்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நான் அப்ளை கொடுத்துக்கிறேன் ஃபில்டரை. இப்போ எனக்கு அப்ளை ஆனால் இந்த மாதிரி நிறையா இப்போ எனக்கு அப்ளை ஆகிட்டு இப்போ எனக்கு பாருங்கள், நமக்கு வந்து நான் அப்ளை பண்ண மாதிரி நமக்கு கொஞ்சம் ஈஸியாக, நமக்கு வந்து க்ளீனாக கொஞ்சம் நீட்டாக நமக்கு வந்து ஏகப்பட்ட லோகோ வந்துருக்கணும். உங்களுக்கு அந்த ஏகப்பட்ட லோகோ இருக்குது. நீங்கள் வந்து எதனாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லெட்டர் வேணால் கூட நீங்கள் வந்து மேலே சர்ச் பண்ணியிருக்கானா என் லெட்டர் லோகோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்ஃபபெட்டில் லோகோ தேவைப்பட்டால் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு வாட்டி நான் கேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கே லெட்டர் லோகோன்னு கொடுத்தா அந்த கேல ஏகப்பட்ட லோகோ வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லெட்டரில் தேவைப்பட்டால் கூட நீங்கள் அந்த லெட்டர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட லோகோ இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு லோகோ கிளிக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கேமிங்க்கு சும்மா அந்த லோகோ கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த லோகோவில் பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே கீழே எடிட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ண டெக்ஸ்ட் வந்து நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நான் வந்து அல்ட்ரான்னு ஒரு நேம் வந்து சும்மா கொடுத்துக்கிட்டேன். நான் வந்து அல்ட்ரா கேமிங் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து இப்போ அல்ட்ரான்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க கொடுத்தாச்சு. இப்போ கீழே ஸ்போர்ட்ஸ் இருக்கா, நான் அதையும் கிளிக் பண்ணுறேன். எனக்கு அதையும் வந்து எனக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நான் அதை எடிட் பண்ணி அதில் கேமிங் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் டெக்ஸ்ட்னா நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து இதோட நான் ஃபாண்ட்டை மாற்றினா திரும்ப அந்த அல்ட்ரான் ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக்ரவுண்ட் மாற்றலாம். நீங்கள் அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து கீழே ரீப்ளேஸ் அந்த கலர் ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரீப்ளேஸ் கீழே ஆப்ஷன் இருக்கா, அந்த ரீப்ளேஸை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து உங்கள் கேலரிலேருந்து கூட அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு என்ன பண்ணலை, க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபாண்ட்டை மாற்றினா இப்போ அந்த அல்ட்ராவை சூஸ் பண்ணி கீழே ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் வருங்க. பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஃபாண்ட் அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நமக்கு வந்து இதிலே நாங்கள் வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும். இப்போ நம்ம இந்த மாதிரி நமக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். நான் இல்லை எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து இதில் கொஞ்சம் ஸ்டைலாக மாதிரி ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணியாச்சு. பாருங்கள், எனக்கு இந்த ஃபாண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது, நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணக்கப்புறம் இதுக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறக்காண்டி திரும்ப நம்ம அதில் கலரில் போய் நம்ம வந்து சூஸ் பண்ணால் நமக்கு அந்த மாதிரி கலர், இது வந்து பேக்ரவுண்டோட கலர் மாறுது இந்த ஃபாண்ட்டை பொறுத்த வரைக்கும். நான் அதை கிளிக் பண்ணி நான் அந்த கலர் சூஸ் பண்ணால் நமக்கு அந்த கலருக்கு முன்னாடி அந்த ஷேட் அடிக்க அந்த ஷேட் மாறுது. இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் பார்த்தா நான் கொஞ்சம் இந்த கலர் வச்சுக்கிட்டே கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ அதில் கீழே போய்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பாருங்கள், நமக்கு கீழே வந்து இன்னொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இந்த எஃபெக்ட்டு, அந்த எஃபெக்ட்டில் போனால் நமக்கு வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு டபுளாக வர்றது, பேக்ரவுண்ட் அந்த நம்ம பார்டரோட வர்றது, இல்லைனா ஒரு மாதிரி நியான் கலரில் ஷேட் அடிக்கிற இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த எஃபெக்ட் பிடிச்சிக்கலாம், இதை வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த எஃபெக்ட் நம்ம வைக்கணும். இதுக்கு நம்ம கலர் நமக்கு எந்த கலர் தான் இருக்குது, நமக்கு பழைய கலர் வேணால் இப்போ நம்ம இதில் உள்ள கலர் தான் வரும். அதை கிளிக் பண்ணக்கப்புறம் திரும்ப நான் கலர் ஆப்ஷன் இருக்கா, அந்த கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷனில் போய் நான் எனக்கு வேணுங்கிற கலர் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கலர் வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் இந்த கலர் நல்லா இருக்குது. இந்த கலர் வச்சு இப்போ நான் இது மாதிரி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஃபுல் ஃபோட்டோ நம்ம அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி கீழே ரீப்ளேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நமக்கு கேலரி ஓப்பன் ஆகிட்டான். கேலரிக்கு பதிலாக நீங்கள் பக்கத்தில் அவங்களே பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நமக்கு வந்து ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பேக்ரவுண்ட் பிடிக்கணும், திரும்ப ரீப்ளேஸ் கிளிக் பண்ணி இவங்களே நிறையா பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பேக்ரவுண்ட் நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி இருக்க அந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு இதை வச்சுக்கலாம். நான் யோசிச்சுக்கிறேன். நான் இந்த பேக்ரவுண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் நான் கிளிக் பண்ணக்கப்புறம் எனக்கு இதை நம்ம எடிட் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த பேக்ரவுண்ட் நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிராப் ஆப்ஷன் வந்து நம்ம இதில் ஜூம் பண்ணிக்கலாம். அந்த லைட்டாக திருப்பினாலும் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். நான் அந்த மாதிரி வச்சு ஓகே கொடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு இந்த பேக்ரவுண்ட் வச்சு இப்போ இந்த பேக்ரவுண்ட் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம செட் ஆகிடும் இந்த பேக்ரவுண்டு. இப்போ அந்த பேக்ரவுண்டை திரும்ப கிளிக் பண்ணி கீழே பார்த்தா நமக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனில் போய் நம்ம ஏதாச்சும் சேச்சுரேஷன் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் அதில் போய்
இந்த டெம்பரேச்சர் சேச்சுரேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கூட்டணும், அதாவது அந்த கான்ட்ராஸ்ட் டார்க்காக லைட் இந்த மாதிரி கூட்டிக்கலாம். இப்போ நம்ம அந்த லோகோ கிளிக் பண்ணி அந்த லோகோக்கும் நம்ம இந்த மாதிரி கலர் மாற்றிக்கலாம். கலரில் போய் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த லோகோ வந்து நமக்கு வந்து ஃபுல்லுமே கஸ்டமைசபிள் தான். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம உங்கள் கஸ்டமைஸ் படி நீங்கள் வந்து எதனாலும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் என்கிட்ட இருக்கிற இந்த பழைய கலரே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுமோ ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே வந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். மேலே இந்த எக்ஸ்போர்ட் சிம்மில் கிளிக் பண்ணி நான் வந்து டவுன்லோட் கொடுத்துருக்கேன். டவுன்லோடில் நம்ம வந்து ஆப்ஷன் நமக்கு வந்து பிஎன்ஜின்னு இருக்குது. பிஎன்ஜினா நமக்கு வந்து இமேஜ் ஃபார்மேட் நம்ம அப்படியே இருக்கணும். இப்போ எப்பவும் போல் நம்ம பிஎன்ஜி கொடுத்துட்டு நம்ம வந்து டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து அவுட்புட் பார்க்கலாம். அதுக்காக இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஃபோட்டோஸ் ஆப்பில் போய் நான் வந்து கேன்வா அந்த ஃபோல்டரில் பார்த்தா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு. ஆனால் நம்ம வந்து ஜூம் பண்ணால் பாருங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் கிளியரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம ஏன்னா நம்ம வந்து கேன்வா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரோசஸான மட்டும் தான் ஹெச்டி டவுன்லோட் பண்ண முடியும். நமக்கு கேபி பார்த்தா நம்ம வெறும் 200 கேபி தான் இருக்குது. அதுக்காக திரும்பி நம்ம அதே கேன்வா ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணோமா அது திரும்பி அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷனில் நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டு பிஎன்ஜி செலக்ட் பண்ணால் நம்ம வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண போகிறோம். நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு வந்து கிளாரிட்டி வந்து அப்படி டவுன்லோட் ஆகும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை, நம்ம வந்து திரும்ப அது இமேஜாக மாற்றி ஆகணும். அப்போ தான் நம்மளால் லோகோவாக செட் பண்ண முடியும். அதுக்காக ஒரு ட்ரிக் என்னன்னா, நீங்கள் வந்து டாக் ஸ்கேனர் அந்த பிடிஎஃப் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப் வந்து நீங்கள் இருந்தால் அந்த ஆப் மூலியமாக அந்த டாக் ஸ்கேனர் ஆப் இருக்கா அது மூலியம் நம்ம எப்படியே ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம அது மூலியமாக ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு பாருங்கள் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு நம்ம இதை வந்து ஜூம் பண்ண நமக்கு பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு கிளியரிட்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணால் நமக்கு வந்து கிளியராக இருக்கும் நமக்கு. இப்போ இது வந்து நம்ம வந்து அப்படி நமக்கு வந்து இமேஜாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த ஆப்பில் வந்து ஈஸியாக அப்படி பண்ணிடலாம். நம்ம மேலே அந்த சேவ் பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ணாலே இப்போ ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப்ல எக்ஸ்போர்ட்டர்ஸ் இமேஜ் இருக்கும். நம்ம கண்டினியூ கொடுத்து கீழே இம்போர்ட் ஹியர்னு கொடுத்துட்டு ஹை குவாலிட்டின்னு கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட்டிங் ஆகி நமக்கு வந்து ஈஸியாக பிடிஎஃப்லேருந்து இமேஜாக மாற்றிக்கலாம் அந்த ஆப்பில். இப்போ நம்ம மேலே அந்த 3 டாட் இருக்குது அந்த இமேஜ் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு பாருங்கள் நமக்கு வந்து கேலரிலேருந்து சேவ் ஆகிட்டு பாருங்கள் நமக்கு வந்து ஃபைல் சைஸ் வந்து 1 MB இருக்குது. பாருங்கள் நமக்கு வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டு இப்போ நம்ம கேலரியிலே நமக்கு வந்து இமேஜாக ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம கேலரி போய் பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேன்வா இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் கிளியரிட்டி தெரியும். நான் ஜூம் பண்ணால் பாருங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் கிளியரே இல்லை. கீழே இன்ஃபோவில் பார்த்தா கூட வெறும் 260 KB நம்ம தான் இருக்குது நமக்கு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம வந்து டாக் ஸ்கேனரில் பண்ணோம்னா அதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து கிளியரிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை நீங்கள் வந்து இன்ஃபோவில் போய் பாருங்கள் நமக்கு எத்தனை கரெக்டாக நமக்கு வந்து ஒரு MB காமிக்கி நமக்கு வந்து ஃபுல் கிளாரிட்டி டவுன்லோட் ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த லோகோ மேக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மறந்துடாமல் வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.